இந்த ஆளு மலையில நின்று இருக்கும் போது இவர் மேல இடி இடிச்சிடும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. டாக்டர் இவர் செக் பண்ணி பார்த்ததுல இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஏதோ வினோதமான சவுண்ட் எல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில வினோதமான சவுண்ட் கேட்கும்னு சொல்லிட்டு போய் கதவை திறப்பாரு. பார்த்தா வானத்துல இருந்து ஏகப்பட்ட மீன்கள்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவர் கையில ஏதோ எரிச்சலா இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு மார்க் இருக்கும். அந்த நேரம் பார்த்து யாரோ வந்து கதவை தட்டுவாங்க. கதவு திறந்து பார்த்தா இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்க யாரோ போட்டு அடிச்ச மாதிரி இருக்கு. அவங்க வயிற்றுல இருந்து ப்ளீட் ஆகிறத பார்த்த உடனே வேற ஒரு நைபருக்கு கால் பண்றாங்க. அவங்க எடுக்கலான்னு தெரிஞ்ச உடனே இவங்களோட வீட்டுக்கே ஒரு கட்டை எடுத்துட்டு ஓடுறாரு. அங்க போய் இவர்கிட்ட உங்களோட வைஃபுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்களோட வீட்டுல இவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல தொட்டு தொட்டு பாக்குறாரு. ஆனா இவங்க உடம்புல எந்த ஒரு அடியும் இருக்காது. அழுதுட்டு என்னோட வீட்டுல அப்ப யார் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் போய் டாக்டர் செக் பண்ணதுல இப்பயும் இவருக்கு ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நான் போய் சொல்லல, நான் பார்த்தது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது போலீஸ் கார் சவுண்ட் கேட்கும். உடனே என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறாரு. அந்த பக்கத்து வீட்டு வயசானவங்க இருப்பாங்களே, அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான முறையில் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல இவரோட ஃபேஸுக்கு நேரா கேமரா கிளிக் ஆகும் போது அந்த வயசானவங்க இறந்து போன இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி போயிடுறாரு.